Hi friends, welcome to Tasty Tamil Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா கார சட்னி. இந்த கார சட்னி வந்து காலை டிஃபன் இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, ரொம்ப குட்டியாக எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய். இதில் வந்து 2 இந்த மிளகாய் எடுத்திருக்கேன், 2 வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் வந்து நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். கார சட்னிக்கு நல்ல கலர் கொடுக்கும். காஷ்மீரி மிளகாய் இல்லாதவங்க இந்த மிளகாவே எடுத்துக்கோங்க. இது வந்து காரத்துக்கு ஏற்ற, இது கொஞ்சம் காரம் அதிகமாக கொடுக்கும். நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா 4 எடுத்துக்கோங்க, மீடியம் காரம்னா 3 எடுத்துக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். பாருங்கள், சட்னி செய்கிறதுக்கு பேனை அடுப்பில் வச்சுட்டேன். பேன் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து இது வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும். அது வரையும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் காஞ்ச மிளகாய், மூணு பல்லு பூண்டு, இப்போ இதில் ஒரு வெங்காயம், வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, அது லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அது வரையும் வதக்கிக்கலாம். அதே மாதிரி பருப்பை வறுக்கும் போது அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா பருப்பு வந்து கரைஞ்சிரும், அப்புறம் தீஞ்ச வாசனை வரும் சட்னியில். இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதிலே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்ட பிறகு தக்காளி தான் நல்ல தக்காளி வெங்காயம் சேர்த்து நல்லா மசியாக வதங்கணும். தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகி தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கணும். அது வரையும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறணும். ஆறிட்ட பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், சட்னி அரைச்சிட்டு வந்துட்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரைக்கும் போதும் சேர்த்துக்கலாம், நான் இப்போ மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பேன் சூடாகிடுச்சு. இதில் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. அவ்வளோதான், இப்போ தாளிச்சாச்சு. இதை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கார சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த கார சட்னி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.